கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களை, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, எப்படி ஒரு அழகான திட்டமும் தெளிவுமாக நம்மோடு கூட இந்த வசனம் இன்றைக்கு இடைப்படுகின்றது. இதை இன்றைய மன்னாவிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சில தரிசனங்கள், சில வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கையளிக்கப்பட்டு அது நிறைவேறாமல் தாமதமாகி கொண்டிருக்கிறதோ, அப்படி என்றால் இது உங்களுக்கு நேராக தான் இந்த வசனம் இன்றைக்கு வருகின்றது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும். தேவனிடத்திலிருந்து வந்த தரிசனம் மட்டும் அது என்றைக்குமே பொய் சொல்லவே சொல்லாது. தேவனிடத்திலிருந்து வருகின்ற நல் வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் கூட அது ஒரு நாளும் பொய்யாக இராது. குறித்த காலத்திற்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி இருக்குமா, முடிவிலே அது விளங்கும். நிச்சயமா ஃபைனலா என்ன சொல்லப்படுகிறது, அது நடக்கும், அது விளங்கும், அதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் சொன்னதை அதை நம்ம முடிவிலே அப்படி அன்றைக்கு சொல்லியிருந்தார் அல்லவா, இப்படி நமக்கு இந்த தரிசனம் நம்ம அன்றைக்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அல்லவா என்று நம்ம சொல்லும்படியாக அழகாய் அது முடிவிலே விளங்கும். அதே நேரத்தில் அது பொய் சொல்லாது. ஒருவேளை தாமதிக்கலாமே ஒழிய, ஆனால் பொய் சொல்லாது. தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு நேராக வந்தவைகள் சில நேரம் தாமதமாகலாம். இந்த தாமதம் ஏன் என்றால், அது ஒருவேளை ஆண்டவருக்கு நல்லா நமக்கு அது நன்மையாக இருக்கும் என்று சொல்லி சற்று தாமதப்படுத்தி இருக்கலாம். அல்லது நாமே சில நேரங்களில் சில காரியத்தை நம்மளே தாமதமாவதற்கு காரணமாக இருக்கலாம். அப்படி என்றால் அது பொய் என்ற அர்த்தம் அல்ல, அது விளங்கும். ஆனால் அது சற்று தாமதமாகுமே தவிர அது பொய் சொல்லாது, முடிவிலே அது விளங்கும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருந்தார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவருடைய 75வது வயதிலே கர்த்தர் தோன்றி ஆபிரகாமோடு பேசுகின்றார், தரிசனம் கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கின்றார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் பாருங்கள், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றெல்லாம் சொல்லி ஆசீர்வதிக்கின்றார். அப்போது அவருக்கு 75 வயதாக இருந்தான் என்று 4வது வசனம் சொல்லுகின்றது. அதற்கு பின்பு ஒரு விசை தரிசனமாகிறார். லோத்து பிரிந்த பின்பும் ஆபிரகாமோடு கர்த்தர் இடைப்படுகின்றார். லோத்து பிரிந்த பின்பு சொல்லுகின்றார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று 13வது அதிகாரத்தில் சொல்லுகின்றார். அதனோடு கூட 15வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், உன்னுடைய சந்ததி அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும், அதற்கு பின்பு அவர்களை நான் நியாயம் தீர்த்து இவர்களை மிகுந்த பொருள்களோட புறப்பட்டு வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை. ஆனால் ஆண்டவர் 75 வயது ஆகும் பொழுதிருந்து ஆபிரகாமோடு தரிசனம் கொடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறார். உனக்கு உன் சந்ததியை இப்படி ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அடுத்து ஒரு விசை வரும் பொழுது சொல்கிறாரு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு திட்டமாக சொல்கிறாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு இன்னும் பிறக்கலை. ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியார் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 400 வருடம் எகிப்து தேசத்தில் அதான் அந்நிய தேசத்தில் அவங்க கஷ்டப்படுவாங்க. அதற்கப்புறம் நான் அவர்களை மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வர பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்கிறாரு. அதற்கப்புறம் 99வது வயது வரும் பொழுது அவர் திரும்பவுமா சொல்கிறாரு, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். அதுக்கப்புறம் திரும்பவுமா தரிசனம் கொடுக்குறாரு. அப்பொழுது கர்த்தர் அவரோடு பேசுகின்றார். அப்போது ஒரு உற்பவ கால திட்டத்திலே நிச்சயமாக உன்னிடத்திற்கு வருவேன், உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லுகின்றார். பாருங்களேன், இந்த தரிசனமானது
75வது வயதுல இருந்து 99வது வயது வரைக்கும் ஆபிரகாமோடு கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு கட்டாயம் நடுவில் அவர் கொஞ்சம் சோர்ந்து தான் போயிருப்பார். ஏன்னா பலி செலுத்துவதற்காக ஒரு விசை காத்திருக்கும் பொழுது அப்படியே சோர்ந்து போய்விட்டார். ஆனால் கர்த்தரை கைவிடலை, ஆபிரகாமோடு பேசி உடன்படிக்கை செய்கின்றார். அப்பொழுது பிரியமானவர்களே, தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் 25 வருடமாக கர்த்தர் அந்த தரிசனத்தை குறித்து ஆபிரகாமோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் 100வது வயதுல தான் ஈசாக்கு பிறக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். அந்த சந்ததியார் 400 வருடங்கள் அவர் சொன்னபடியே எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தன. ஆனால் 430வது வருடத்துல தான் அவங்க அங்கிருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, தாமதிக்கலாம். ஒருவேளை இங்கே பாருங்கள், 400 வருடம் என்று சொல்லப்பட்டது 430வது வருடத்தில் வந்தாங்க. அப்போ 30 வருடம் ஒருவேளை தாமதித்திருக்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களோடு பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் அது தாமதிப்பது போல் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அது பொய் சொல்லாது. அது நிச்சயமாக நிறைவேறும். அது நிச்சயமாக நடக்கும். முடிவிலே அது விளங்கும். உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து தேவன் உங்களோடு இடைப்பட்டு பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் உங்களுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாக நல்ல கடினமாய் உழைத்து நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருங்கள். கர்த்தரோ அவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஒரு வீட்டை கட்டித்தருவேன்னு சொல்லியிருக்கலாம், தாமதமாகி கொண்டே இருக்கலாம். ஆனால் நல்ல ஒரு வீட்டை அருமையாக உங்களுக்கு கட்டி கொடுப்பாரு. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், சீக்கிரமாக தருவேன்னு சொல்லியிருப்பார், கட்டாயம் தருவார். பிரியமானவர்களே, என்னெல்லாம் அவங்க தரிசனம், ஒருவேளை ஊழியக்காரர்களாக இருக்கலாம், ஊழியத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு பேசியிருப்பார். உன்னை இப்படி பயன்படுத்துவேன், இப்படி வல்லமையாக உன்னை எடுத்து பயன்படுத்துவேன், இவ்வளவு ஜனங்களுக்கு பிரயோஜனமாக்குவேன் என்று சொல்லியிருக்கலாம். நிச்சயமாய் செய்வார். என்னுடைய கணவர் அவர்களுக்கு ஆண்டவர் நடத்தின விதத்தை குறித்து அடிக்கடி என்னிடம் சொல்லுவது உண்டு. 12 வயது நிரம்பிய பொழுதே ஆண்டவர் அவர்களை குறித்ததான தரிசனத்தை திட்டம் தெளிவுமாக அழகாய் மற்றவர்கள் மூலமாகவும் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற மற்ற சகோதரர்கள் மூலமாகவும் பேசியிருக்கின்றார். என் கணவருக்கே அதை காண்பித்தும் உன்னை இப்படி நான் பயன்படுத்துவேன் என்றெல்லாம் சொல்லி பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் காலம் வரும் பொழுது, சரியான நேரம் வரும் பொழுது அந்த தரிசனங்கள் எல்லாம் அழகாய் நிறைவேறி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி என் கணவர் சொல்லி கர்த்தரை துதிப்பார்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் அல்ல, இப்பொழுதும் கூட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்ன தரிசனங்கள் அழகாய் நிறைவேறி கொண்டுதான் இருக்கின்றன. எனவே கலங்க வேண்டாம். உங்களை குறித்த தேவ திட்டம் அருமையாய் நடக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த அருமையான வார்த்தையின்படி தேவ பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுக்கு சொல்லப்பட்ட தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் இவைகளையெல்லாம் விசுவாசித்து ஆண்டவரே அவர்கள் காத்திருப்பவர்களாக அந்த காலத்திலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம். தேவரீர் உடைய பிள்ளைகள் காத்திருந்தாலும் அது முடிவிலே விளங்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அது நிச்சயமாகவே நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே உடைய பிள்ளைகள் இதில் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை இன்னும் விசுவாசத்தோடு உமக்கு காத்திருக்க நீர் கிருபை செய்தருளும். குறித்த காலத்திலே அவர்களை குறித்து நீர் சொன்ன தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுவதாக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.